செக்ஷன்ல போய் பாரு. ரயில்வே செக்ஷன்ல போய் பாரு, அவர் சொல்லுவார் இதான் உண்மைன்னு. என்ன சொல்ற? திருத்தமா சொல்லு. ரயில்வே செக்ஷன். ரயில்வே ஜங்ஷனை தான் இப்படி சொல்லிட்டு இருக்கியா? அது வாயில நுழையல, இதுல ஸ்தலபுரம் பேசி விடு வரா. வாயில நீ சொல்றது பஞ்சாயத்து இல்ல. என் கேள்விக்கு நீ சொல்லு. நீ அறிவாளி ஒத்துக்கிறேன், நீ படிச்சவன் ஒத்துக்கிறேன், உன்ன தலைமை இருக்கணும் ஒத்துக்கிறேன். கூறும் கூதி பாரு. வாயா மூதேவி, அது கூரி கூரின்னு வாயில நாக்கியம். ஏய் அப்படி மடி, இப்படி உள்ள மடி. உங்களை மாதிரி எனக்கு போட தெரியாது சாமி. நாக்கு நீதான் உள்ள அதான பண்ண சாப்பிட்டுக்கிட்டு இருந்தீங்க. இப்ப நான் என்ன கேக்குறேன், ஒரு ஊருக்கு என்ன நான் கேட்டா நீ சொல்லுவியா? சொல்லியா பேசுவோம். சரி, மணப்பாறை மணப்பாறை சொன்னீங்களா? மண்ண மேல குண்டி ஊர் இருக்கு தெரியுமா உனக்கு? ஆக சிறந்த, ஏன்னா குலச்சிறை நாயனார் ஒரு மிகப்பெரிய நாயனார் பிறந்த ஊரு மணமேல்குடி. உண்மைதானே? ஆமா. நீ படிச்சிருக்கல? மணமேல்குடிக்கு ஏன் மணமேல்குடின்னு பேர் சொல்லு. இனிமேல் இந்த இது லைவ் ஆஃப் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷத்துக்கு லைவ் ஆஃப் பண்ணு. ஏன் நீ சொல்ற? ஆமா, இவர் விளக்கம் சொல்லி அப்படி பெருசா சொல்லி போடுவாரு. இவர் பேசுற விளக்கத்துக்கிட்டு வேற யாரும் தெரிஞ்சுக்கிட்டு இன்னொரு மேடையில பேச போறாங்க. நம்ம பேசல தான் எதான் பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா அப்படின்றீங்களா? அப்ப நீ பேசுனா அவங்க பேசுவான்றியா? பேச்ச குறைச்சு விளக்கம் சொல்லு. எதுக்கு மணமேல்குடிக்கு மணமேல்குடின்னு பேரு? இரு, இந்த ஒரு 10 நிமிஷம் அண்ணே உண்மையாலுமே லைவ் இந்த வீடியோ கட் பண்ணுங்க. ஒரு 1/4 மணி நேரத்துக்கு நான் பேசி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு தெரியும் ஏன் கட் பண்ண சொன்னேன். நிஜமா தான் கட் பண்ணுங்க. என்னையா செய்ய போற? அப்படி ஒரு 10 நிமிஷத்துக்கு கட் பண்ணுங்க. ஒரு 10 நிமிஷம் நாங்க இந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும், அதை பத்தி பிரச்சனை இல்லை. எந்தெந்த ஊருக்கு விளக்கம் கேட்குறாரு இப்போ கொடுக்குறேன் பாருங்க. லைவ் இந்த இதெல்லாம் கட் பண்ணிடுங்க. இப்போ கொடுக்குறேன். என்ன கட் பண்ணிட்டீங்களா? தயவுசெய்து உங்களை அன்பா வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். என்ன பொக்கிசமா வச்சிருக்கா? இல்லை இது சீரியஸான பேசுகிறேன். என்னெல்லாம் பக்கம் உன்னை சொல்றேன், சீரியஸா நீ பேசினாவே இது சீரியஸா இருக்காதியா? சொன்னா கேளியா? மனமேல் கட் பண்ணி நீ சொல்ற விளக்கம் தான் அவர்களுக்கு போய் கொண்டு சேர்க்க வேண்டும். மனமேல் நான் பேசி முடிச்சோன்னா கை தட்டி உற்சாகப்படுத்தினீங்கன்னா தான் அடுத்து என்னால் பேச. ஏன்னா நீ எதுக்காக இதை சொல்றேன்னு எனக்கு இப்ப புரியுது. ஏன்னா குளிச்சிறை நாயனார் பிறந்தது மணமேல்குடி எல்லாருக்கும் தெரியும். ஆனா மணமேல்குடிக்கு மணமேல்குடி பேரை இதுவரைக்கும் நாம என்ன தெரியும். ஆனா இதுவரைக்கும் எந்த ஒரு கோமாளி சொல்லி நான் கேட்டதில்லை. இது இன்னொருத்த போய் சேர உனக்கு பொக்கிசமா நீ வச்சிருக்க நினைக்கிற பத்தியா? உண்மையிலே மனசார வாழ்த்துறேன். உன்னுடைய அறிவியை நான் பாராட்டுகிறேன். பரவாயில்ல, அவர் விருப்பப்படி இருக்கட்டும். இது பாக்குற மக்களுக்கு வச்சு போய் சேர்ந்தா போதும். சரி சொல்லுங்க. மணமேல்குடின்னு ஏன் பேர் வந்துச்சுன்னா என்ன காரணம்? புராணத்தில் அதுக்கு பிரம்மனுக்கும் சிவனுக்கும் மகாவிஷ்ணுவுக்கும் சம்மந்தப்படுத்தி என்னாச்சு? நான் ஆர்வமா இருக்கேன். மணமேல்குடி என்று பெயர் வர காரணம், அந்த ஊர்ல இருக்க குடியாரங்களா மணலா குமிச்சு மேல ஏறி ஒரே குடியா குடிச்சிருக்காங்களா. மணலா குமிச்சு மேலே ஏறி குடித்தனால்தான் அந்த ஊருக்கு மணமேல்குடி மணமேல்குடி என்று பேர். கைதட்டி பாராட்டிய அனைத்து அன்பர்களுக்கு மனமார்ந்த இந்த இதை சொல்றதே நீ ஆப்பன சொல்லிட்டு இருந்தியா? அந்த ஊர்ல